ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக குட்டியாக ஒரு எக்ஸிபிஷன் போன விலாக் தான். இந்த விலாக் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக திருநெல்வேலியில் கவர்மெண்ட் அரசு பொருட்காட்சி அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. கரெக்டாக பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு ஆப்போசிட்டில். நாங்களும் போகணுன்னு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு போயாச்சு. உள்ளே போனதுமே என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கடைலாம் வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் குழந்தைங்க வாங்குறது, அதுக்கப்புறமா கொஞ்சம் இயரிங்ஸ், சின்ன சின்ன திங்ஸு, வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய கடைலாம் இருந்துச்சு. என் பையன் அப்படியே பார்த்துட்டே இருந்தான், எங்கடா கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. நம்ம சும்மா விசிட் பண்ணுற மாதிரியும் நிறைய குட்டி குட்டியாக ஸ்டோர் மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ இந்த கடை வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் நேம், நம்பர்ஸ் நேம், தமிழ் எழுத்துக்கள், ஆல்ஃபபெட்ஸ், இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் குழந்தைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறையா சார்ட்ஸ் மாதிரி இருந்தது. வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் டப்பாஸ், அப்புறம் குழந்தைங்களுக்கு நம்ம நைஃப்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி, அப்புறம் சின்ன குட்டி குட்டி டப்பாஸ் ஆக்சுவலாக 10 ரூபா 20 ரூபாயில் இருந்தது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. நிறைய கொஞ்சம் அஃபெக்டபுளாக இருந்தது. வீட்டில் நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா சும்மா மளிகை பொருள்லாம், கிராசரிஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய சில்வர் ஐட்டம்ஸுமே இருந்தது. ஆக்சுவலாக இப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரியே சின்ன குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாமே நம்ம வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கலாம். குட்டி குட்டியாக செம்பு, அப்புறம் குட்டி குட்டியாக தூக்குவாளி, அதுக்கப்புறமா டம்ளர் ஐட்டம், டீ கப்பு, அதுக்கப்புறமா குழந்தைங்க வந்து ஸ்ட்ரா வச்சுலாம் குடிக்கும் தானே, தண்ணி வந்து கொட்டாமல் சிந்தாமல் காஃபி மில்கெல்லாம் நம்ம கொடுத்தோன்னா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. சும்மா அப்படியே பார்த்துட்டு வந்தோம். என் பையன் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டே வந்தான், எங்கடா கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய வந்துட்டு கேம்ஸ் வந்து நிறையா இருந்தது. மேக்ஸிமம் இந்த ரோலர் கோஸ்டர், ஜெயிண்ட் வீல், அதுக்கப்புறம் கொலம்பஸ், அப்புறம் குட்டீஸ்க்கெலாம் நிறைய விளாடுற மாதிரி கார்ஸு, அப்படி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக எக்ஸிபிஷன் வந்து எண்டிங் டேட் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அவ்வளோ க்ரௌடெல்லாம் இல்லை. கொஞ்சம் பார்க்குற மாதிரி நிறைய ஸ்டோர்ஸ் வந்து இருந்துச்சு. அதில் வந்து ஸ்பெஷலாக வந்து ஃபிஷ் எக்ஸிபிஷன் மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க, சும்மா பார்த்துட்டு அப்படி வர மாதிரி. ஸோ நாங்களும் போயிருந்தோம். மீனெல்லாம் வந்து குட்டி குட்டியாக அழகழகாக அந்த மீன் தொட்டிக்குள்ளே வந்து நிறையா இருந்துச்சு. எனக்கு வந்து மேக்ஸிமம் இந்த வந்துட்டு வீட்டில் மீன்லாம் வாங்கி வைக்கிறாங்களா, அதில் வந்து பெரிய ஐடியாலாம் இல்லை, என்ன என்கிட்ட கிடையாது. ஆக்சுவலாக இங்கே ஒரு மீன் வந்து ரொம்ப நேரமாக பின்னாடியே ஒளிஞ்சிட்டே இருந்தது. நானும் வெளியே வரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், பட் அது வரவே இல்லை. ஸோ அப்படி நகர்ந்து வந்துட்டு ஒவ்வொரு மீனாக பார்த்துட்டே வந்தோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து இதில் கோல்டன் ஃபிஷ் மட்டும்தான் வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்தது. வேறு எந்த ஃபிஷ்ஷுமே எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் நான் வளர்க்கவும் இல்லை. பட் நிறைய அழகழகாக பார்க்குறதுக்கே இருந்துச்சு. உங்கள் வீட்டில் நிறைய பேர் எப்படியும் மீன் தொட்டிலாம் வளர்ப்பீங்கள்ல, அதில் இந்த ஃபிஷ் எல்லாம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொன்று வந்து நிறைய ஃபிஷ்ஷு, குட்டி குட்டி கலர் ஃபிஷ் எல்லாம் ஒரே தொட்டியில் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே வாட்டர் பபிள்ஸ் எல்லாம் வந்துச்சு. பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்தது. சரி, அப்படிலாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு எதையாவது ஒன்றுலையாவது கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னு நம்ம பண்ணோம். என் பையன் ஸ்டார்டிங்கெல்லாம் செம்ம தைரியமாக வந்தான். ஆனால் அது ஸ்டார்ட் ஆக 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 ரொம்ப சத்தம், கத்தி கதறி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு அவனையே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய குட்டீஸுமே நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி கொஞ்சம் நேரம் ஜாலியாக அப்படி விளாண்டுட்டு அவன் எவ்வளோ கற்றுனான். பட் அப்பப்போ பார்த்துட்டு கொஞ்சமாக இருந்தது. சரி போதுண்டா இந்த கேம் அப்படின்னு இந்த ஒன்றில் மட்டும் விளாண்டுட்டு அப்படியே இறங்கியாச்சு. இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறமா என் பையன் இறங்கவே இல்லை. எங்கேயாவது விட்டுவிட்டால் பயம் அப்படிங்கிற மாதிரி மேலேயே நின்றுட்டே இருந்தான். சரி கொஞ்சம் நேரம் அப்படியே அவனை பார்த்து விளாட விட்டுட்டு அப்படியே அங்கே வந்துட்டு அந்த பெரிய அப்பளம் இருக்கும்ல, அப்பளம், அதுக்கப்புறம் பானிபூரி ரெண்டையுமே வாங்கி கொஞ்சமாக அதை ஏதோ சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. மேக்ஸிமம் இங்கே வந்து ஜெயிண்ட் வீல், ரோலர் கோஸ்டரில் தான் நிறைய பேர் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. மற்றதெல்லாம் பெருசாக யாருமே தெரிஞ்ச மாதிரி இல்லை. பட் சுற்றி பார்க்க நல்லா இருந்தது. என் பையன் ஜாலியாக விளாண்டுட்டு அப்படியே எல்லா லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருந்தது. நாங்களும் அப்படியே போயிட்டு பாய் பாய் சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.